நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த மாலைவேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஏன்னா அவருடைய செய்கைகள் எல்லாம் உண்மையானவைகள், யதார்த்தமாக எல்லா காரியங்களையும் செய்வார். இந்த உலகத்தில் மனுஷரால் செய்ய முடியாத எல்லாவற்றையுமே அவர் யதார்த்தமாய் செய்து முடிக்கிற தேவன். சாதாரணமாய், உண்மையாய், யதார்த்தம் என்பதன் அர்த்தம் உண்மை என்று சொல்லு. உண்மையாய் அவர் நடைமுறையில் சாத்தியப்படாத காரியங்களை கூட லகுவாய் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனை குறித்து ஒரு சகோதரி புகழ்ந்து பாடுகிறார். அவள் தான் அன்னாள். தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாத போது, அவள் மலடியாய் இருந்தபோது தன்னுடைய சக்களத்தியால் அதிகமாய் நெருக்கப்பட்டாள், வேதனைப்படுத்தப்பட்டாள், அவமானப்படுத்தப்பட்டாள். இந்த சூழ்நிலை தனக்கு ஒரு குழந்தை பிறந்த போது அவள் தேவனை பார்த்து சொல்கிற சொல்தான் இது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதன் பிற்பகுதியை வாசிப்போம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? அவர் ஞானமுள்ளவர், அறிவுள்ளவர், அதிகமான புத்தியுள்ளவர். அவரை போல ஒரு தெய்வம் யாருமே கிடையாது. அவர் எதை செய்தாலும் ஞானமாய் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா காரியங்களும் யதார்த்தமானவைகள் தான், உண்மையானவைகள். அது யதார்த்தமாய் நடக்கும் என்று நான் நினைக்கல, ஆனால் யதார்த்தமாய் நடந்து விட்டது என்று சொல்லி நம் பேச்சு வழக்கில் நாம் சொல்வோம் அல்லவா? அப்படித்தான் தேவன் யதார்த்தமான காரியங்களில் செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அவர் ஒவ்வொரு வருடமும் அந்த ஆலயத்துக்கு கடந்து வந்தால் அந்த ஆண்டிலே அவளுடைய வேதனை மிகுதியானதினால் அவள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்தார். அப்படிதான் அவள் சொல்கிறார், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள், அவர் செயல்கள் யதார்த்தம் அல்லவோ? ஆமென், ஹல்லேலூயா. அது உண்மையா இருக்கிறது அல்லவா? ஒரு சாமுவேலை கொடுத்தது எத்தனை உண்மை தெரியுமா? மனுஷரால் முடியாது, மனித எண்ணங்களால் இது முடியாது, மனிதனுடைய செயல்களால் இது முடியாது. நான் நினைத்திருந்தால் கூட இந்த காரியம் எனக்கு நடந்திருக்காது. ஆனால் தேவன் உண்மையாக எனக்கு செய்தார் என்று சொல்லி அன்னாள் தேவனை புகழ்ந்து பாடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்தே அந்த வனாந்தரத்தில் நடந்து வரும்பொழுது ஆண்டவர் யதார்த்தமான காரியங்கள், அதை உண்மையாய் நடப்பித்தார். அவர் நடத்தின எல்லா காரியங்களும் உண்மையாய் இருந்தது. இன்றைக்கு நாம் சொல்வோமானா இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடந்ததா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் அழகா யதார்த்தமாய் அதை நடத்தி முடித்தார். சங்கீதம் 78:13 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 70 பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குயலாக நிற்கும்படி செய்தார். ஆமென். கடலை கடந்து கடலை பிளந்து அவைகளை கடக்கும்படி அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தது மாத்திரமல்ல, அவைகளை குவியலாகும்படி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது யதார்த்தமான காரியம். எதிரே கடல் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பயந்திருப்பார்கள். என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியவில்லை. பின்னால் பார்வோனின் சேனை, ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் கூட மோசையை நோக்கி பார்த்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இந்த மோசை தான் தேவனிடத்தில் சொல்லுவான் இந்த சூழ்நிலை என்று சொல்லி. மோசை தான் தேவனுக்கு அறிவிப்பான். அதனால் எல்லாரும் மோசையை நோக்கி பார்த்து பலவிதமான பேச்சுக்களை பேசினார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கடலை 2ஆக பிளந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்கலை, இருந்த மாதிரியே இருக்கிறேன், ஆனால் தடைகள் மாத்திரம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கடல் போன்ற அந்த தடைகளை கர்த்தர் 2ஆக பிரிய பண்ணி அவைகள் எல்லாம் ஒரே குவியலாய் குவிய பண்ணி அந்த தடைகளை கடந்து போக பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அதே சங்கீதம் 14வது வசனத்தை வாசிப்போம். பகலிலே மேகத்தினாலும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும்
அவர்களை வழி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. பகல்ல மேகம், இன்னைக்கு நம்ம வழியே வர்றோம், எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாய் கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு எப்படி இருந்தார்னா நிழலாய் இருந்தார். அந்த வெயில் என் ஜனங்கள் மேல் படக்கூடாது. அவருடைய நிழலின் அவர் அந்த அடைக்கலத்திற்குள்ளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. அது வெயிலை போல என்னை சுட்டரிக்கிறது. நான் எப்படி இந்த வெயிலிலே கடந்து போவேன், இந்த பிரச்சனையை எப்படி நான் தாண்டி செல்வேன் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். அந்த நிழலுக்குள்ளாய் நீங்கள் வரும் பொழுது அதை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வார். அவர் மேக ஸ்தம்பத்தினால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? மூடிக்கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையும் உங்களை அணுகாதபடி அவர் என்ன செய்வார்? பகல் வேளையில் நமக்கு தேவையான அளவு மேக ஸ்தம்பத்தை கொடுப்பார். அந்த வெயில் சேதப்படுத்தக்கூடாது. அந்த வெயிலானது நம்முடைய சரீரத்தை சோர்வடைய பண்ணக்கூடாது. நடந்து போகிற என்னுடைய பிள்ளைகள் இந்த பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். அவர்களுக்கு எவ்விதமான சோர்வும் வரக்கூடாது என்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமாய் கடந்து போனார். இரவில் அவர் எப்படி வந்தார் தெரியுமா? அக்கினி ஸ்தம்பமாய். இந்த குளிர் இவர்களுடைய பிரயாணத்தை தடை செய்யக்கூடாது. இவர்கள் தொடர்ந்து செல்ல வேண்டிய இடத்திற்கு, தொடர்ந்து செல்ல வேண்டிய ஸ்தானத்திற்கு போக முடியாமல் இவர்கள் தவிக்க கூடாது என்பதற்காக அந்த இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருள் போன்ற பிரச்சனைகள், வெளிச்சம் எங்காவது தெரியுமா என்று சொல்லி நான் தேடி தேடி அலைகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு விடியல் வருமா என்று சொல்லி நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் இந்த இருள் நீங்குமா என்று சொல்லி நான் கலங்கி போய் நிற்கிறேன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் கடந்து வந்து உங்கள் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 15வது வசனத்தை வாசிப்போம். வனாந்தரத்திலே கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. வனாந்திரத்தில் அங்கே எந்த ஒரு தண்ணீர் தடாகமும் இல்லை. தண்ணி இல்லாதபடி ஜனங்கள் எல்லாம் தவிப்பினால் தவித்தார்கள். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடி தேடி நான் அலைகிறேன், ஆனால் தாகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. வனாந்திரம், வறட்சி. ஆண்டவர் சொல்கிறார், வறட்சியான காலத்தில் வறண்ட நீளத்தில் நீரூற்றை உண்டாக்குகிற நம்முடைய தேவன், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன் என்கிறபடியால் அவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். இந்த வறண்ட நிலம், இந்த வறட்சியான சூழ்நிலை அவர் என்ன செய்வார்னா, கண்மலையை பிளந்து மகா ஆழத்திலிருந்து தண்ணீரை நமக்கு தருகிற தேவன். மகா ஆழம் சொல்லவே முடியாதுங்க. எங்கேயோ இருந்து ஒரு ஆழத்திலிருந்து எனக்கு தண்ணீர் வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தாகம் தீர்க்க, அவர்கள் குடிப்பதற்கு நல்ல தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்கு குறைவில் நான் காணப்படுகிறேன், வறட்சியோடு கூட இருக்கிறேன், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா என்று சொல்வீர்களானால், கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய செய்கை யதார்த்தம் அல்லவா? அந்த யதார்த்தமான தேவன் எந்த கண்மலையும் பிளந்து எந்த மகா ஆழத்திலும் இருந்து நமக்கு தண்ணீரை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின தேவன் உங்களையும் என்னையும் நடத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? அவர் கைவிடவே மாட்டார். அவர் கைவிடவே மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த வறட்சி மாறுமா, இந்த காரியத்தில் நான் செழிப்படைவேனா என்று சொல்லி இந்த ராத்திரி வேளையில் இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ மகா ஆழத்திலிருந்து உங்களுக்கு தண்ணீரை, உங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற உங்கள் நல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக 16வது வசனத்தை நான் வாசிப்போம். கண்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஆமென். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. கண்மலை அல்ல, தண்ணீர் வருவதற்கு வழி இல்லை.
ஆனால் தேவன் நீரோட்டங்களை உண்டாக்குகிறார். அங்கே நீர் சுரப்பதற்கான வழிகளை உண்டாக்குகிறார். அங்கே நதிகளை உண்டாக்குகிறார். நமக்காக நம்முடைய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அந்த சிந்தின இரத்தத்தினால இன்றைக்கு நாம் வறட்சியான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு செழிப்பான சூழ்நிலைக்கு எல்லோருமே வந்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஒரு கொப்பானவன் யார் என்று சொன்னது போல நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய வழிகளுக்கு நமக்கு ஒப்பாய் ஒருவருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலைன்னா, நீங்க தேவ சமூகத்தில் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் கண்மலையை நீரோட்டமாய் மாற்றுவார். அந்த வறண்ட நிலத்தில் நதிகளை உருவாக்குகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் கூட நான் செய்கிற தொழில், நான் செய்கிற வேலையில் எந்த ஆசீர்வாதமும் இல்லாதபடி நான் வாழ்கிறேன் என்று சொல்வீர்களானால், இன்றைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த கண்மலையை நீரோற்றமாய் நான் மாற்றின தேவன் அல்லவா, உன்னுடைய வாழ்க்கையிலோ நீ செய்கிற வேலை தொழிலை நான் ஆசீர்வதிக்க வல்லவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சரி, அதே சங்கீதம் 78:23 வாசிப்போம். அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வனாந்திரத்தில் வரும் பொழுது அவர்களுக்கு பசி உண்டாகிறது. என்ன சாப்பிட வேண்டும், என்ன சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் தவிக்கும் போது அவர்கள் உயரத்தில் இருந்து என்ன செய்கிறார், அவர்களுக்கு உணவு அளிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் போஷிக்கிற தேவன். அவர் அப்படியே விடமாட்டார். அவருடைய செய்கைகள் எல்லாம் உண்மையானவைகள், யதார்த்தம் அல்லவோ, யதார்த்தமானவைகள் அவர் செய்கைகள். அந்த வனாந்திரத்தில் யார் உணவு கொடுக்க முடியும்? எந்த உணவகம் அவர்களுக்கு தேவையான உணவை அளிக்க முடியும்? லட்சக்கணக்கான ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிறான். எந்த சமையல்காரர்கள் சமைக்க முடியும்? ஆனால் தேவன் என்ன செய்கிறான்னா, வானத்திலிருந்து அவர்களுக்காக மன்னாவை போஷிக்க பண்ணுகிறார், வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. மன்னா பெய்கிறது, மழை போல மன்னா பெய்கிறது. அந்த ஜனங்களுக்கு பசியார தேவன் அந்த மன்னாவை கொடுக்கிறார். அந்த மன்னாவினால் தேவ ஜனங்கள் திருப்தியார்கள். அதை தூதர்கள் உண்ணும் உணவு. அதை சாப்பிட்டவர்கள் திருப்தியாக தேவ சமூகத்தில் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட ஒருவேளை நான் பசியோடு கூட என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இனி என் வாழ்க்கையில் ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லி நான் எல்லாவற்றுக்கும் நானே ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்று சொல்வீர்களானால், அந்த வார்த்தையாகிய மன்னா, அந்த கிறிஸ்துவாகிய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்க வல்லது. அது திறவுண்ட கண்மலையாய் இருக்கிறபடியால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இனி ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே கர்த்தர் என்ன செய்வார், அதிசயத்தை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்து மன்னாவை கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதே அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். 25. ஹல்லேலூயா. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆமென். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டானா. ஹல்லேலூயா. அப்ப மனுஷருக்கென்று ஒரு உணவு உண்டு, தூதர்களுக்கென்று ஒரு உணவு உண்டு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, தூதர்கள் உண்ணும் உணவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? திருப்தியா இருந்தாங்களாம், பூரணமாய் சாப்பிட்டாங்களாம், வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. இன்னைக்கு உங்க ஆத்துமா பசியை தேவன் தீர்ப்பார். ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பசி இல்லாமல் வாழ்ந்திருந்தால்தான் அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். வசனம் சொல்கிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாயாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வாழ்ந்திருக்கும் என்று சொன்னால், அவருடைய வசனங்களால், அவருடைய வார்த்தைகளால், வானத்து மன்னாவால், தூதர்கள் உண்ணும் உணவால் அவர் திருப்திப்படுத்தினார். அவர்கள் பூரணமாய் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. அரைகுறையாய் அல்ல, பூரணமாய் முழுவதுமாய் வயிறு நிரம்ப, ஆத்துமா நிரம்ப அவர்கள் சாப்பிட்டார்கள். இந்த ராத்திரி வேளையிலும் கூட
வசனமாகிய மன்னாவால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். எப்படி தெரியுமா? அரைகுறையாய் அல்ல, பூரணமாய் நிரப்பப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் கர்த்தர் யதார்த்தமாய் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு சாமுவேலை கொடுப்பது ஒரு பெரிய காரியம் அல்ல, அது யதார்த்தம், அது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அன்னாள் அழகாய் பாடி கர்த்தரை துதிக்கிறார். அவர் ஞானமுள்ள தேவன். யாரை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும், யாருக்கு என்ன செய்து அவர்களை தம்வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 26வது வசனத்தை வாசிப்போம். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீசச் செய்து சேர்த்து வஸ்திரங்க மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே வானத்து மன்னாவை கொடுத்த தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாம்சத்தை புசிக்க ரொம்ப ஆசை. வனாந்தரத்தில் நாங்கள் இன்னும் என்ன சாப்பிடல, எந்த கறியும் நாங்கள் சாப்பிடல. ஆனால் எங்கள் ஊரில் இருந்தப்ப நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி மோசையை நோக்கி அவர்கள் கூப்பிட்ட போது, ஆண்டவரிடத்தில் மோசையை வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் என்ன செய்கிறார்? காற்றை வீச செய்து வனாந்திரத்தில் காடைகளை விழச் செய்கிறார். அவர்கள் புசித்து திருப்தி அடையும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் யதார்த்தமானவைகளை செய்கிற தேவன். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இந்த நாள் வரை நான் புசித்து திருப்தி அடையவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த நாள் வரை குறைவுபட்டவளாய் காணப்படுகிறேன், குறைவுபட்டவனாய் காணப்படுகிறேன். இங்கே திருப்தி என்று சொல்கிறீர், பூரணம் என்று சொல்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குமா? நிச்சயமாய் நடக்கும். தேவன் யாரையும் குறைவாய் அனுப்புகிற தேவன் அல்ல, யாரையும் குறைவுபடுத்துகிற தேவனும் அல்ல. நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நிறைவாய் நடத்துவார். அன்றைக்கு வனாந்தரத்தில் நினச்சி பார்த்தா கூட அந்த ஜனங்களை போஷிக்கிற அளவுக்கு அங்கே மாம்சத்தை அவனுக்கு கொடுத்திருக்க முடியாது. அவர்கள் கேட்டதான நாங்கள் எல்லாரும் மாம்சம் சாப்பிட வேண்டும் என்று சொன்ன போது அவர்களுக்கு தேவையான மாம்சம் எங்கே இருந்து வரும் என்று சொல்லி மோசே கூட நினைத்திருப்பான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவை எல்லாம் யதார்த்தமானவை. காற்றை வீச செய்தார், காடைகளை கொண்டு வந்தார், அவர்களுடைய வீட்டு வாசல்கள் எல்லா இடங்களிலும் மாம்சத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அன்னாள் தேவ சமூகத்தில் சொன்னாள், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைவுகள் இருக்கிறது, என் குறைவுகளை நீ நிறைவாய் மாற்றும் என்று சொல்லி அவள் அழுத போது கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு சாமுவேலை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் குறைகளை மோசேயிடத்தில் முறையிட்ட போது கர்த்தர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுடைய வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, அவர்களுடைய அந்த காலணிகள் யாவும் பீந்து போகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறபடியால் இந்த ராத்திரி வேளையில் நாம் எல்லோரும் அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஜெபிப்போமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினர் ஐயா, உம்முடைய செயல்கள் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லி அன்னாள் உம்மை புகழ்ந்தது போல நாங்கள் உம்மை புகழத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இதுவரை இருந்த எல்லா உண்மையில்லா தன்மைகளை எடுத்து போட்டு நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் எங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. செங்கடலை பிளந்தீங்க, யோர்தானை ஆண்டவரே ஏசப்பா ஒரு குவியலாய் குவித்த தேவன் எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. எரிகோவை தகர்த்தவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை இல்லாதபடி இருந்த அந்த அன்னாளை கடாட்சித்து அவளை பாட வைத்து நம்முடைய செயல் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்ல வைத்த தேவன் இந்த ராத்திரி வேளையில் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அவர்கள் தேவைகள் இன்னதென்று சொல்லி அவர்களை சந்தித்து அவர்களை விடுவிப்பீராக, அவர்களை பூரணமாய் திருப்தியாய் வாழ வைப்பீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.